வணக்கம் முனுசாமி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, கடந்த 7 நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் விற்ற விசசாராயத்தை அருந்திய சுரேஷ், பிரவீன், சேகர் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து விசசாராயம் குடித்த 200க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மோகன் குமாரமங்கலம் சேலம் மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சாவு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த வழக்கை கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் விசாரிக்க வேண்டாம் என தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஏற்கனவே முக்கிய குற்றவாளிகள் 8 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ள நிலையில் மேலும் நேற்று நள்ளிரவு 7 பேர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் தேவபாண்டலத்தைச் சேர்ந்த சடையன், சென்னையைச் சேர்ந்த சிவகுமார், பன்சிலால், கௌதம், தேவபாண்டலத்தைச் சேர்ந்த ரவி, சேஷசமுத்திரத்தைச் சேர்ந்த செந்தில், மல்லிகைப்பாடியைச் சேர்ந்த ஏழுமலை ஆகிய 7 பேரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தகவல்களுக்கு நன்றி பொன்னுசாமி.